டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இடையே நடைபெற்று வரும் மோதல் குறித்து அந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக வரும் குரேஷி கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் மணிமேகலை வெளியே செல்வதாக கூறிய பதிவில் தான் அவருக்கு வாழ்த்து சொல்லியதாகவும், ஆனால் அவர் ரசிகர்கள் தன்னை பிரியங்கா ஆதரவாளர் என கூறி கடுமையாக விமர்சனம் செய்ததால் தான் அந்த கருத்தை நீக்கியதாக தெரிவித்துள்ளார். மேலும் நிகழ்ச்சியில் பிரியங்கா திவ்யா துரைசாமி வெளியேறிய அன்று அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது மணிமேகலை இடையே புகுந்து பிரியங்காவை அனைவரின் முன்னாலும் பேச வேண்டாம் என கூறி அசிங்கப்படுத்தியதாக கூறியுள்ளார். இதனால் பிரியங்கா மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் கூறிய குரேஷி, மணிமேகலையை அங்கிருந்தவர்கள் யாரும் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுயமரியாதை பற்றி பேசும் மணிமேகலை, சிவாங்கி குக்காக வரும்பொழுது அவரை சீ என கூறி அசிங்கப்படுத்தி இருந்தார். இது சிவாங்கியின் சுயமரியாதையை பாதிக்காதா என மணிமேகலைக்கு எதிராக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இது சின்ன பிரச்சனை எனவும் இதனை இவ்வளவு பெருசாக்கி இருக்க வேண்டாம் என கூறிய குரேஷி, மணிமேகலை கிளப்பிய இந்த பிரச்சனையால் தற்போது பிரியங்காவை கடுமையாக அனைவரும் விமர்சிப்பதாகவும் அவரின் குடும்ப வாழ்க்கை குறித்து பலரும் பேசுவது தவறு என்பது போலவும் குரேஷி வீடியோவில் விளக்கி பேசியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.